மூவி ஸ்னேக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது 2025ல ரிலீஸ் ஆன மலையாளம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி ஐடென்டிட்டி. இந்த படத்துல நிறைய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. டொவினோ தாமஸ், த்ரிஷா, வினய் அந்த மாதிரி. ஸோ படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க. அங்க பார்த்தா ஒரு லேடிக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. ஸோ அப்பதான் வந்து ஒரு டாக்டர் அங்க இருக்காரு. அவர் பேசுறாரு. அந்த லேடி அந்த டாக்டரோட தங்கச்சி. ஸோ அந்த லேடி வந்து ஒரு போலீஸ் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட். அதாவது விட்னஸ் எல்லாம் கொலைகாரங்கள பத்தி சொன்னா, அத வரையக்கூடிய ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். அவங்களுக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீசருக்கும் கல்யாணம் ஆயிருந்தது. அப்போ அவங்களுக்கு ஒரு பொண்ணும், ஒரு பையனும் பொறந்திருந்தாங்க. ஆனா, அவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுனால டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்படி டைவர்ஸ் ஆகும்போது பொண்ண வந்து அம்மா கிட்ட குடுத்துட்டாங்க. பையன அப்பா கிட்ட குடுத்துட்டாங்க. பையனுக்கு அப்போ 3 வயசு தான். பொண்ணு பேரு தேவிகா, பையன் பேரு ஹரன். அந்த பையன அவங்க அப்பா நல்லாவே ட்ரீட் பண்ணல. எப்பவுமே ஒரு அக்யூஸ்ட் மாரி அடிக்கிறது, எல்லாமே சுத்தமா வைக்கணும். என்ன ஒழுங்கா நடந்தாலுமே பெர்ஃபெக்ட் இல்லன்னு கொடுமைப்படுத்தினாரு. கிட்டத்தட்ட 7 வருஷம் அந்த பையன கூட வச்சிருந்தாரு. அதாவது 10 வயசு வரைக்கும். பையன் அவங்க அப்பா கிட்ட பயந்து பயந்து நடந்தே ரொம்ப வந்து ஒரு அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் டிசீஸ்ல மாட்டிக்கிட்டான். எல்லாமே சுத்தமா வைக்கணும். திரும்ப திரும்ப கிளீன் பண்ணணும். கொஞ்சம் கூட வந்து அப்படி நகர்ந்திருக்க கூடாது. அந்த மாரி ஒரு பையனா மாறிட்டான். ஸோ இந்த அப்பா நெறைய குடிச்சு குடிச்சு அவருக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ அதனால ஹரன் அம்மா கூட சேர்ந்து வாழ வந்திருக்காங்க. இந்த நடு பீரியட்ல வந்து அவங்க அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுல ஒரு குட்டி பாப்பா பொறந்தது. பேரு நீரஜா. ஆனா இப்ப ஆக்சிடென்ட்ல அந்த 2வது கணவனும் இறந்துட்டாங்க. அம்மா வந்து இப்போ ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. ஸோ திரும்பவும் மகன் வந்து அம்மா கிடைச்சாலும் நார்மலா வாழ முடியல. அண்ட் அந்த அங்கிள் தான் எல்லாரையும் பார்த்துக்கிறாரு. அவங்க அம்மாக்கு நல்லாவே சரியானா கூட கொஞ்சம் பேரலிசிஸ் ஆயிருந்தது. பழைய மாரி நடந்துலாம் இருக்க முடியல. அண்ட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பையனுக்கு வந்து அந்த டிராயிங் எல்லாம் சொல்லிக் குடுக்குறாங்க. ஸோ பையனுக்கும் நல்லா டிரா பண்ண வருது. அவன் நல்ல ஒரு திறமையான பையனா இருக்கான். எல்லாமே நல்லா கவனிக்கிறான். இன்னொரு பக்கம் என்ன காமிக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் இருக்கு. அங்க கொஞ்சம் கேர்ல்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்றாங்க. அதுல ஒரு பொண்ணு ட்ரையல் ரூம்ல போய் புது புது ட்ரெஸ் போட்டு பார்க்குறா. அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகப் போகுது. அவ வந்து பில் பே பண்ண வரும்போது பார்த்தா, அவ வந்து கார் கீய உள்ள வச்சுட்டான்னு ஞாபகம் வந்து ட்ரையல் ரூமுக்கு திரும்பவும் போறா. அப்பதான் மேல பார்க்குறா ஒரு செல்ஃபோன் இருக்கு. அதுல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஐயோ! ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்னு உடனே வெளிய வந்து சொல்றா. ஃபிரெண்ட்ஸ் வந்து அந்த மேனேஜர கூப்பிடுறாங்க. "என்னாச்சு மேடம்?" அப்படின்னு கேட்கிறாரு. இது காமிக்கிறாங்க. அப்போ சந்தேகம் ஏற்படுற மாரி யாராவது இருக்காங்களா பார்த்தா, ஒரு பையன காமிக்கிறாங்க. இவன் தான் அங்க சுத்திக்கிட்டே இருந்தான் அப்படின்ற மாரி. அந்த பையன புடிக்கிறதுக்காக அவர் ஓடுறாரு. அதுக்குள்ள அந்த பையன் அந்த செல்ஃபோனையும் புடுங்கிட்டு அங்கருந்து ஓடி போயிடுறான். ஸோ அப்ப கடைசியில என்ன ஆச்சுன்னா, இந்த மேனேஜரா இருக்காரு இல்லையா? அவர் கார எடுத்துட்டு போறாரு. அவர் வந்து ஒரு எம்ப்டி கோடவுனுக்கு போறாரு. அங்க பார்த்தா இந்த பையன் நிக்கிறான். ஸோ இந்த பையன் வந்து இவன் செட் பண்ண ஆளு தான். ஸோ அந்த பையன் வந்து அந்த மொபைல் ஃபோன குடுத்துட்டு காசு வாங்கிட்டு போயிடுறான். இவன் போய் என்ன பண்றான்னா, அந்த கோடவுன்ல போய் அந்த ரெக்கார்டிங் எல்லாம் பார்க்குறான். அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு Facebookல கண்டுபிடிக்கிறான். அண்ட் அவள பத்தின டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறான். அண்ட் அவனுக்கு வந்து ஒரு ஹேக்கர் இருக்கான். அவனுக்கு கால் பண்ணி, "இப்பலாம் நீ ஹேக் பண்ண வரமாட்டேங்கிறயே! ரொம்ப கேப் ஆயிடுச்சு. நான் இன்னும் மெசேஜ் அனுப்புறேன். சீக்கிரமா எனக்கு நெறைய ஹேக் பண்ணி சொல்லு" அப்படின்னு நக்குல்னு ஒருத்தன மீட் பண்றான். அந்த நக்குல் சொல்றான், "என்ன ஏதாவது விட்டுருங்க. நான் வரல" அப்படின்னா, இந்த ஆள் மிரட்டுறான். "அதெல்லாம் முடியாது. நான் அடுத்த இன்ஃபர்மேஷன் அனுப்புறேன். உனக்கு பணமும் குடுக்குறேன். எனக்கு சீக்கிரமா ஹேக் பண்ணு" அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த ஆளு அந்த கடையில இருந்துகிட்டு நெறைய பொண்ணுங்கள இப்படி ரெக்கார்ட் பண்ணி, அவங்க கிட்டலாம் மிரட்டுறது தான் இவனோட வேல. அதுக்குன்னே ஒரு தனி குடோனே வச்சிருக்கான். இவன் என்ன பண்றான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்கவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அந்த கல்யாண பொண்ணு மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்ட்டா அவள் கிட்ட போறான். போயிட்டு ஒழுங்கா வந்து என் வண்டியில ஏறுன்னு சொல்லிட்டு இந்த ரெக்கார்டிங்க காட்டுறான். இல்லன்னா உனக்கு மாப்பிள்ளைக்கு அனுப்பிருவேனோனே பயந்துடுறா அந்த பொண்ணு. உள்ள ஏறுறா. நான் 25 லேக்ஸ் எனக்கு குடுத்தா போதுன்றான். இப்போதைக்கு ஏடிஎம் சென்டருக்கு வந்து எனக்கு இருக்கிற காச குடு நெறைய காச வாங்கிக்கிறான். அந்த பொண்ணு அப்படியே ஷாக் ஆகுறா. காசு எடுத்து குடுக்குறா. அவள போய் அவன் வீட்ல விட்டுட்டு அவன் கிளம்பிர்றான். 2 டேஸ்ல எனக்கு பணம் வரும்னு சொல்லிட்டு போறான். தன்னை யாரோ கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி இன்ஃபர்மேஷன் வருது. அவன் பயந்துட்டு உடனே வந்து குடோனுக்கு போறான். அங்க குடோனுக்கு போறான். குடோன் ஓப்பனா இருக்கு. உள்ள பார்த்தா யாரோ ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு. உடனே அவன் கத்துறான். "யார் இது? நீ யாரு?" அப்படின்னு கேட்டு ஒரு கொம்ப எடுத்து அடிக்கிற மாரி போறான். பார்த்தா அந்த வந்திருக்க ஆளு, அவர் வந்து பிளாக் கலர் ஜெர்கின் எல்லாம் போட்டிருக்காரு. அவரு இவன அடிச்சுட்டாரு. கட்டி போட்டுறாரு. கட்டி போட்டு அந்த இடத்துல ஃபுல்லா வந்து அவரு பெட்ரோல் ஊத்துறாரு. ஊத்திட்டு அந்த குடோனே பத்த வச்சுடுறாரு. அவ்வளோதான். அந்த ஆளும் சேர்ந்து பத்திக்கிறான். அந்த இடமே அவர் அழிச்சிடுறாரு. எரிக்கப்பட்ட மனுஷன் வந்துட்டு கேரளா அண்ட் தமிழ்நாடு பார்டர்ல எங்கேயோ போட்டிருக்காங்க. பாடி வந்து கேரளா பார்டர்ல கிடைக்குது. ஆனா வந்து தமிழ்நாட்டுக்காரங்க சொல்றாங்க, இந்த டெத் வந்து எங்களோட தமிழ்நாட்டு குடோன்ல தான் நடந்துச்சு. ஸோ நாங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாடிய வந்து கேரளா போலீஸ் கைப்பற்றியிருக்காங்க. ஸோ அந்த எவிடன்ஸ்லாம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு போலீஸ்க்கு குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னா, கேரளால தினேஷ் அப்படின்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீசர் இருக்காரு. அவர்கிட்ட நம்மளோட வினய், அவர் வந்து ஒரு கர்நாடகால இருக்க ஒரு போலீஸ். அவர் வந்து இந்த கேஸ வந்து டீல் பண்ண வந்திருக்காரு. ஸோ அவரே இங்க வந்திருக்காருன்னு பார்த்தா, கர்நாடகால இருக்க த்ரிஷா, அவங்க வந்து இந்த குடோன் எரிஞ்சு போம்போது பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த கொலைகாரன பார்த்துருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இவங்க தான் வந்து அந்த விட்னஸ். அவங்களுக்கு அப்படியே ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்கு. அவங்க சூப்பரா அந்த ஆள வந்து ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. ஆனா வந்து விட்னஸ வந்து நான் இப்போதைக்கு வந்து ஒளிச்சு வைக்கணும்னு நெனைக்கிறேன். அதுக்கு எனக்கு ஒரு சேஃப் பிளேஸ் வேணும் அப்படின்றாரு. அப்போ தினேஷ் சொல்றாரு, "எங்களோட ஒய்ஃப் வந்து ஒரு பில்டிங்லாம் பார்த்துக்கிறாங்க. அந்த பில்டிங்லயே நீங்க வந்து இருக்கலாம்" சொல்லி பெரிய நெறைய வீடுகள் இருக்க மாரி அந்த கம்யூனிட்டி அது இருக்கு. ஸோ அதுல ஒரு வீட்ல வந்து இவங்க ஸ்டே பண்ண வராங்க. அங்க த்ரிஷா,
வினய், அதுக்கப்புறம் த்ரிஷாவ பாத்துக்கிறதுக்காக ஒரு லேடி போலீஸ். அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அவங்கலாம் அங்க வந்திருக்காங்க. ஸோ த்ரிஷாக்கு என்ன ப்ராப்ளம்னா, அவங்க அந்த கொலைய பாத்துட்டு வரும்போது ஒரு லாரி அவங்கள இடிச்சிருச்சு. அதுல அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. ஸோ அவங்க வந்து அந்த ஆக்சிடென்ட்ல இருந்த ஒரு ட்ராமால இருக்காங்க. அதனால கொஞ்சம் ஷாக்கா இருப்பாங்க. ஸோ வினய் சொல்றாரு, "நீ உன்ன பத்தி யார்கிட்டயும் சொல்லாத. யாராவது கேட்டாங்கன்னா என் தங்கச்சின்னு சொல்லு. யார்ட்டயும் பேசாத." அப்படின்னு அந்த வீட்ல இருக்க வைக்கிறாரு. ஸோ அந்த பில்டிங்ல அவங்க இருக்க போற 5த் ஃப்ளோர்லயே வந்து பக்கத்து வீட்ல தான் இருக்காங்க நம்ம ஹீரோ டொவினோ தாமஸ். அவங்க அக்கா, தங்கை எல்லாமே அங்க இருக்காங்க. மாமா எல்லாருமே இருக்காங்க. ஸோ சின்ன வயசுல பார்த்தோம் இல்லையா? ஒரு குட்டி பையனா ஹரன் இருந்தானே, அவன் தான் இப்ப வளர்ந்து டொவினோவா மாறியிருக்கான். பெருசாயிட்டாங்க. ஸோ சின்ன குழந்தையா பார்த்த நீரஜா, இப்போ வந்து ஒரு ஹை ஸ்கூல் படிக்கிற பொண்ணா வளர்ந்திருக்கா. அந்த ஃபேமிலி அங்க இருக்கு. ஸோ ரூம்ல தனியா இருக்க த்ரிஷா வந்து கண்ணாடி பார்க்குறாங்க. அது தன்னோட உருவத்த பார்த்து அவங்க கொஞ்சம் ஷாக் ஆகுற மாரி நமக்கு காட்டுறாங்க. டொவினோ தாமஸ் இப்பவும் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எடுத்த பொருள எடுத்த இடத்துல வைக்கிறாரு. தங்கச்சியும் அக்காவும் நல்லா பார்த்துக்கிறாரு. அக்காவும் ஒரு டாக்டர் ஆயிட்டாங்க. அண்ட் டொவினோ என்ன பண்றாருன்னா, கராத்தே கிளாஸ்லாம் எடுக்குறாரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு அவங்க லைஃப்ல. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, தினேஷன் இருக்கார் இல்லையா? அந்த ஐபிஎஸ் ஆஃபீசர். அவரோட வீடும் அங்க தான் இருக்கு. அப்ப வந்து அவங்க பார்க்கிங் ஏரியால யாரோ பைக்க திருடிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை. அந்த திருடன வந்து தினேஷோட பையன் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வர வச்சு அந்த திருடன் எப்படி இருப்பான்னு வரைய சொல்றாங்க. இத பார்க்கறதுக்காக அந்த டாக்டர், டொவினோ தாமஸ் எல்லாமே போயிருக்காங்க. அங்க வந்து வினயும் இருக்காரு. அப்ப அந்த பையன் சொல்ல சொல்ல அந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வரைஞ்சுட்டே இருக்காரு. ஆனா டொவினோக்கு என்னமோ தோணுது. அவர் சொல்றாரு, "பையன் பொய் சொல்றான்" அப்படின்னு. கேட்கும்போது பையன் சொல்றான், "ஆமா என் தங்கச்சி தான் பார்த்தா. அவளுக்கு சொல்ல பயம்" அப்படின்னு. அப்ப டொவினோ போய், "பயப்படாதம்மா என்கிட்ட சொல்லுன்னு" கேட்டுட்டு அவர் வரைய ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப அழகா வரைஞ்சு ஒரு ஃபேஸ் வந்துருது. கடைசில பார்த்தா அது அவங்களுக்கு அந்த இடத்துல வொர்க் பண்ண வர பிளம்பர் தான். ஸோ அவன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ குற்றவாளி ஈஸியா மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம டொவினோக்கு இந்த மாரி ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னு தெரியுது. அவங்க அம்மா சின்ன வயசுல சொல்லிக் குடுக்கும்போது, அவர் அவ்வளோ அழகா கவனிச்சிருக்காரு. பட் அத யூஸ் பண்ணதில்ல. இப்ப அவர் பண்ண உடனே அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே, "ஓ! இவனுக்கு இப்படி திறமை இருக்குன்னு" அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்களே. நம்ம வினய் என்ன பண்றாரு, தினேஷ் கிட்ட சொல்றாரு, "த்ரிஷாக்கு இந்த மாரி வந்து அந்த ஃபேஸ் ஞாபகம் இருக்குல்ல, நம்ம ஏன் டொவினோ வச்சு வரையக்கூடாது?" அப்படின்னு கேட்டுட்டு, அவர் ஹெல்ப்பா கேட்கிறாரு. உடனே டொவினோ ஓகே சொல்றாங்க. அப்போ டொவினோ கிட்ட சொல்றாரு, "அவளுக்கு வந்து கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பயம்லாம் இருக்கு. அதனால ரொம்பலாம் இது பண்ணி கேட்காதீங்க. அவ சொல்ல சொல்ல வரைங்கன்னு." அதே மாரி த்ரிஷா சொல்ல சொல்ல அழகா வரையறாரு. த்ரிஷா ரொம்ப சூப்பர்பா கரெக்ட்டா பார்த்த மாரி அப்படியே சொல்றாங்க. டொவினோ வரையறாரு. ஆனா பாதியில ஸ்டாப் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து மெமரில எரர் இருக்கு அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. "ஏன் அப்படி சொல்றீங்க?" அப்படின்னும்போது, "இல்ல அவங்க வந்து ஏதோ கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க. சில பேருக்கு இப்படி வரும்" அப்படின்னு. அந்த மாரி பேசவும் வினய் ஒத்துக்கல. கடைசில பார்த்தா ஸ்கெட்ச காமிக்கிறாரு. "பாருங்க, ஸ்கெட்ச்ல இருக்கிறது வேற யாரும் இல்ல. நான் தான். என்ன தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்னையும் அவங்க சொல்லணும். நீ தான் கொலைகாரன்னு சொல்லியிருக்கலாமே. எதுக்கு இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணி வரையணும்?" ஏன்னா அவங்களுக்கு கரெக்ட்டா தெரியல. அப்ப டொவினோ சொல்றாரு, "இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. என்னன்னா, எங்க வந்து அவங்க கொலைய பார்த்தாங்களோ, நம்ம அங்கேயே கூட்டிட்டு போலாம். அந்த இடத்த பார்க்கும்போது மேபி அவங்களுக்கு இன்னும் அந்த மெமரி நல்லா கரெக்ட்டா வந்து, கரெக்ட்டான ஒரு பெர்சன் அவங்க சொல்ல சான்ஸ் இருக்கு" அப்படின்றாரு. சரி ஓகே, அப்படியே நம்ம போலாம் சொல்லிட்டு மறுநாளே வந்து இவங்க வண்டி எடுத்துட்டு போறாங்க. அந்த கோடவுன் பக்கத்துல போம்போது, அப்ப த்ரிஷா சொல்றாங்க, அவங்க ஆக்சுவலா பெங்களூர்ல ஒரு டிவி சேனல்ல வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாரி ஒண்ணு கிடைக்குது. அதனால ஃபாலோ பண்ணிட்டு அவங்க இங்க வரைக்கும் வராங்க. வந்து பார்த்தா, அவங்க அந்த கொலைகாரன் இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த ஆள கட்டி போட்டு எரிக்கிறதையும் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஞாபகம் அவங்களுக்கு இருக்கு. ஆமா எனக்கு அதெல்லாம் இப்ப ஞாபகம் வருது. இப்ப ஃபேஸ் கிளியரா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்ப சொல்லுங்கன்னமோ திரும்ப அவங்க சொல்றாங்க. இப்போ அ டொவினோ அழகா வரையறாரு. இப்ப வரைஞ்சு முடிச்ச உடனே, அ வினய் என்ன பண்றாரு பார்க்குறாரு. இப்ப பிக்சர் வேற மாரி இருக்கு. அப்ப சொன்ன பிக்சருக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. உடனே அவர் கொண்டு போய் காட்டுறாரு. இதான அந்த ஆளு அப்படின்னு. த்ரிஷா பார்த்துட்டு, ஆமா இதான் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் நமக்கு கிடைச்சுட்டாங்கன்னு நெனைக்கிறாங்க. டிராயிங்லாம் முடிச்சுட்டு டொவினோ, வினய், த்ரிஷாலாம் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா, அந்த த்ரிஷாவோட வீட்ல ஒரு லேடி போலீஸ் இருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சி பெயின் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. யாருன்னா நம்ம டொவினோவோட அக்கா, தங்கச்சி எல்லாமே கூட்டு போறாங்க. ஸோ வினய் சொல்றார், நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அவர் அவங்க கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. த்ரிஷா வீட்ல தனியா போயிருக்காங்க. அண்ட் டொவினோ சொல்றாங்க அவங்க அக்கா கிட்ட, தங்கச்சி கிட்ட, நீங்க அங்கேயே ஸ்டே பண்ணிக்கங்கன்னு சொல்லி அவர் போய் வீட்ல இருக்காரு. இதுல நமக்கு என்ன காமிப்பாங்கன்னா, அந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு அந்த பில்டிங் எரிச்சுட்டு திரும்புறாங்க இல்லையா? அது வேற யாரும் இல்ல. டொவினோட ஃபேஸ் தான் ஒவ்வொருத்தரையும் காட்டுவாங்க. சோ டொவினோ தான் கொலைகாரனா? அப்படின்ற மாரி கொஸ்டின் மார்க். இல்ல த்ரிஷா தப்பா பார்த்துருக்காங்களான்னு. ஆனா இப்ப வந்து டொவினோ உட்கார்ந்து யோசிப்பாரு. அவர் தான் கொலைகாரன்ட்டு புரியுது. அவர் சொல்லுவாரு, "நான் கொலை பண்ணத கரெக்ட்டா அவ பார்த்துருக்கா. என்னதான் அவ பார்த்துருக்கா. ஒவ்வொருத்தரையும் கிளியரா அவ என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அவ ஏன் நீதான்னு சொல்ல மாட்டேங்கிறா? என்னையே மாட்டி விட மாட்டேங்கிறா?" அப்படின்ற மாரி அவருக்கு ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ த்ரிஷா தனியா இருக்கா. அவ வீட்ல போய் ஏதோ பார்க்கணும்னு முடிவு பண்றாரு. நெட் எல்லாம் ஆஃப் பண்ற மாரி ஏதோ ஹேக் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த வீட வந்து தானாவே ஓப்பன் பண்ற மாரி ட்ரை பண்றாரு. அந்த வீட்டுக்குள்ள இருக்க த்ரிஷா வந்து டோர் ஓப்பன் ஆகுது ட்ரை பண்றத பார்த்து பயப்படுறாங்க. இவரு டோர ஓப்பன் பண்ணிட்டாரு. உள்ள போக ட்ரை பண்றதுக்குள்ள அவங்க அங்கிள் வந்துடுறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க. உடனே அவர் சொல்றாரு, "யாரோ இந்த வீட வந்து சம்திங் ஓப்பன் பண்ண மாரி எனக்கு தோணுச்சு. அதான் வந்தேன்" அப்படின்னு. வினய் எங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிருக்காருன்னு. ஆனா வினயும் ஹாஸ்பிட்டல் ரிட்டர்ன் ஆயிட்டாரு. ஸோ மாமாவும், டொவினோவும் உள்ள போறாங்க. பட் த்ரிஷா என்ன பண்றாங்க, ஒரு கன் எடுத்து 2 பேரையும் பாயிண்ட் பண்றாங்க. அப்போ வினய் மேல வந்துடுறாரு. வினய் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு வராரு. அவரையும் பாயிண்ட் பண்றாங்க. அப்ப வினய் சொல்றாங்க, "ஹலோ நான் தான் வினய், உன்னோட அண்ணா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கிறாரு.
இப்ப த்ரிஷா வந்து, "ஓ! வினயா? என் அண்ணனா?" சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. இத பார்த்தோனே அந்த அங்கிளுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. "த்ரிஷா நார்மலா இல்லையே?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு." "அப்படிலாம் கிடையாது." சொல்லிட்டு அந்த மாமா என்ன பண்றாருன்னா, ஃபோன்ல ரஜினிகாந்த் ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. "இது யாருன்னு தெரியுதான்னு." த்ரிஷா அவருக்கும் தெரியலன்னு சொல்றாங்க. இப்போ விஷயம் ரொம்ப சீரியஸ் அப்படின்னு புரியுது. த்ரிஷாவ கூட்டிட்டு போய் அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்குறாங்க. ஸோ இப்பதான் ஒண்ணு புரியுது. என்னன்னா, த்ரிஷாக்கு வந்து பிரெயின்ல அன்னைக்கு அடிபடும்போது சிவியரா ஒரு இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ்ன்னு இருக்குன்னு தெரியுது. ஃபேஸ் பிளைண்ட்னஸ்னா ஒருத்தவங்களோட முகத்த நமக்கு பார்க்கும்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிப்போம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம பிரெயின் கரெக்ட்டா சொல்லிடும் இவங்க தான்னு. பட் த்ரிஷாக்கு அந்த ஐடென்டிஃபை பண்ற பார்ட் அஃபெக்ட் ஆனனால, அந்த பெர்சன பார்க்கும்போது நான் தான் வந்து வினய் அப்படி சொன்னா புரியும். ஆனா அந்த வினய் வந்து பக்கத்து ரூமுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது திரும்பவும் கன்ஃப்யூஷன் ஆயிடும். இது வினயா யாருன்னு தெரியாது. அந்த ஃபேஸ் வந்து அவனுக்கு பிளர்ரிங்கா இருக்கும். ஒண்ணுமே தெரியாது. அதோட ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபீச்சர்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ வினய் வந்து வினய் தான் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, அது அவர் போட்டிருக்க அதே சேம் டிரெஸ், அவரோட வாய்ஸ் அதெல்லாம் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்களே தவிர, ஃபேஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியல. ஸோ இவங்க இத்தன நாளா வந்து எல்லாரையுமே தோராயமா தான் பார்த்து பேசிட்டு இருக்காங்களே தவிர, அவங்களுக்கு யாரையும் தெரியல. ஈவன் அதனால தான் ஃபர்ஸ்ட் டே வந்தம்போது தன்னோட உருவத்த பார்த்தே அவங்க ஷாக் ஆகுனாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த மூஞ்சி அங்க தெரியல. ஸோ ஃபேஸ் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. ஸோ இத கேட்டோனே எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஐபிஎஸ் ஆஃபீசர் தினேஷ் சொல்றாரு, ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு பெர்சன் ஒருத்தங்கள ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்க டிராயிங் வரைஞ்சா, அத கோர்ட் எப்படி ஏத்துக்கும்? அவங்களுக்கு தான் நம்மள பார்த்தாலே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அவங்க அன்னைக்கு பார்த்தாங்க. அது மட்டும் கரெக்ட் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவங்களோட மெமரில நெறைய பிரச்சனை இருக்கலாமே! இந்த கேஸே நிக்காதே! அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. இதுல வந்து நம்ம வினய் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வந்து எல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் த்ரிஷா யார சொன்னாங்க? டொவினோ தாமஸ் தான் வரைஞ்சாங்க. அந்த பிக்சர மாத்தி ஏன் வரைஞ்சிருக்க கூடாது? அவளுக்கு தான் மெமரில ப்ராப்ளம் இருக்குன்றாங்கல்ல. இவன் கரெக்ட்ன்னு சொல்லி ஒரு தப்பான படத்த ஏன் வரைஞ்சிருக்க கூடாது? அண்ட் வினய் வந்து டொவினோ தான் கொலைகாரன் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. நேரா போய் கேட்கிறாரு. "நீ ஏன் வந்து அந்த டெக்ஸ்டைல் மேனேஜர கொன்ன?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப டொவினோ ஒண்ணுமே சொல்லல. அமைதியா இருக்காரு. அந்த இடத்துல தினேஷும் இருக்காரு. அவர்லாம் கேட்கிறாரு, "இங்க என்னதான் நடக்குது? நீங்க 2 பேர்ல யார் நல்லவனே தெரியலையே! சம்திங் நீங்க எல்லாருமே அப்நார்மலா நடந்துக்கிறீங்க." அப்படின்ற மாரி. ஆனா அந்த நேரத்துல பார்த்தா ஒருத்தர் வராரு. டொவினோ செகண்ட் டைம் வரைஞ்ச அந்த டிராயிங்ல இருந்த மாரியே ஒருத்தர் வராரு. அவர் வந்து சொல்றாரு, "நான் வந்து அன்சார். நான் தான் வந்து அந்த ஆள கொலை பண்ணேன்." அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா டிராயிங்ல இருந்த அந்த ஆள் நேரா வந்து நிக்கிறாரு. கொலைகாரன் நான் தான்னும்போது, இப்போ டொவினோ ஒண்ணுமே பண்ண முடியாது. வினய்க்கும் ஒண்ணும் பண்ண முடியல. டொவினோ உடனே எழும்புறாரு. "உங்களுக்கு கொலைகாரன் கிடைச்சுட்டான். பிரச்சனை சால்வ்டு தானே நான் போறேன்னு" சொல்லி கிளம்பி போறாரு. அப்படியே வாயடிச்சு நிக்கிறாங்க எல்லாருமே. ஆனா வினய் வந்து விடுறதா இல்ல. நேரா டொவினோவ போய் பார்க்குறாரு. "நீ ஒரு படம் வரைஞ்சா, அந்த ஆள் அப்படியே வந்துட்டான். இதெல்லாம் நம்புற மாரியே இல்லையே சொல்லு" அப்படின்னு. வினய் என்ன பண்றாரு, டொவினோட்ட கேட்குறாரு. "எரிஞ்சு போன இடத்துல நான் போனேன். அந்த பாடி கிடைச்ச இடத்துல நான் போய் ஃபுல்லா தேடினேன். அங்க ஒரு ஹார்ட் டிரைவ் இருக்குன்னு தெரியும். அந்த ஹார்ட் டிரைவ் வந்து கிடைக்கல. அதுக்காக தான் நீ பண்றியான்னு கேட்குறாரு. தினேஷ் கிட்ட இருந்து ஃபோன் வருது. அப்போ வினய் கேட்குறாரு, "அந்த எரிஞ்சு போன பொணத்த செக் பண்ணீங்கல்ல? ஏதாவது உங்களுக்கு கிடைச்சுச்சா?" அப்படின்னு கேட்கும்போது, தினேஷ் யோசிச்சுட்டு சொல்றாரு, "ஆமா. ஒரு ஹார்ட் டிரைவ் கிடைச்சுச்சு" அப்படின்னு. "சார் அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அத மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா நமக்கு வந்து குற்றவாளி யாருன்னு தெரியும்" அப்படின்னு வினய் சொல்றாரு. "அத நான் பார்க்கணும்னு." உடனே தினேஷ் சொல்றாரு, "அது வந்து போலீஸ் எவிடன்ஸ். அதெல்லாம் டக்குனு எடுக்க முடியாது. ப்ளீஸ் சார் இத எடுங்க. எனக்கு என்னமோ அதுக்காக தான் வந்து இந்த டொவினோ ட்ரை பண்றான்னு தோணுது" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ நம்ம தினேஷ் என்ன பண்றாரு, அங்க போய் அந்த எவிடன்ஸ் ரூம்ல இருந்து அத எடுக்குறாரு. ஆனா, அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே என்கிரிப்டடா இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஈஸியா புரியாது. அதுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஹேக்கர் இருக்கணும், கோடிங் தெரிஞ்சவங்க இருக்கணும். இதே சமயத்துல த்ரிஷா தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னும்போது ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப அவங்க யோசிக்கிறாங்க. தன்னோட ஃபிளாஷ்பேக் வருது. என்னன்னா, அவங்க டிவி சேனல்ல வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அவங்களுக்கு அந்த ஹேக்கர் இருக்கான் இல்லையா? நகுல். டெக்ஸ்டைல் மேனேஜர் இருக்கானே பேசுவானே அதே நகுல் தான். அவனுக்கு இந்த மாரி ஹேக் பண்ணி பொண்ணுங்கள கஷ்டப்படுத்துறது பிடிக்கல. அதுலேருந்து வெளிய வரணும். அந்த மேனேஜர காட்டி குடுக்கணும்னு முடிவு பண்றான். அதனால அவனே த்ரிஷாக்கு வந்து ஒரு சோர்ஸா இருக்கான். அவன் என்ன சொல்றான், நான் அவன மீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஹோட்டல்ல மீட் பண்றான். இந்த மாரி ஒரு பென் டிரைவ் குடுக்குறான். பென் டிரைவ் குடுத்து நெறைய பெண்கள வந்து இந்த மாரி ஒரு டெக்ஸ்டைல் மேனேஜர் வந்து ஏமாத்துறான். அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் கேமரா வச்சு எல்லாத்தையும் புடிச்சு அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்றான். அவங்க அப்பா, அம்மா கிட்ட இருந்து நெறைய பணம் வாங்குறான். அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து நீ எக்ஸ்போஸ் பண்ணு. டிவில பெரிய விஷயமா வரும்லன்னு. அப்போ த்ரிஷா என்ன பண்றாங்க, சரி ஓகே நம்ம இத எக்ஸ்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களோட ஹையர் அஃபிஷியல்ட்டலாம் பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க கன்டென்ட் சூப்பரா இருக்கு. ஆனா அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணும். அந்த பொண்ணுங்க பேசுற மாரி ஏதாவது வீடியோல எடுக்க முடியுமான்னு. த்ரிஷா போய் பேசுறாங்க. ஒரு பொண்ணெல்லாம் அழுதுட்டு இருக்கா. நான் அத நெனச்சு பார்க்க கூட விரும்பல. அவன் ஒரு பொறுக்கி. துணி கடையில வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு, அந்த பொண்ணுங்கள தன்னோட குடோனுக்கே வர வைப்பான். வர வச்சுட்டு, அவங்கள இன்னுமே யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா, அம்மா கிட்ட காசு வாங்குவான். அந்த பொண்ணு அழறா. "இத நான் மறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் எப்படி வெளிய வந்து சொல்ல முடியும்? எங்க அப்பா, அம்மா இன்னும் பாதிக்கப்பட்டுருக்காங்கன்னு." அதனால த்ரிஷாவால அந்த பொண்ணோட ஐடென்டிட்டிலாம் வெளிய சொல்ல முடியல. ஆனா அவங்களோட அந்த நியூஸ் சேனல் சொல்லுது, "ஏதாச்சும் சுவாரஸ்யமா பீப்பிள் குடுக்கணும். இந்த மாரி சும்மா நியூஸ் மட்டும் சொன்னா பத்தாது." அப்படின்றாங்க. "உன்னோட சோர்ஸ் யாருன்னு சொல்லு. சோர்ஸ் கிட்ட பேட்டி எடுக்க முடியுமா?" அப்படிலாம் கேட்கறாங்க. திரும்பவும் இவங்க நக்குல் கால் பண்றாங்க. அப்ப நக்குல் வந்து மீட் பண்றான். இப்ப அவன் என்ன பண்ணான்னா, ஒரு ரெக்கார்டிங் குடுக்குறான். ஆடியோ ரெக்கார்டிங். ஸோ த்ரிஷா கர்நாடகால தானே இருக்கா. வினயும் அங்க தான் இருக்கான். அவன்கிட்ட போய் குடுக்குறா. ஸோ இந்த மாரி வந்து ஒரு பெண்கள வந்து தப்பா ஒருத்தங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ், ரெக்கார்டிங் எல்லாமே குடுக்குறாங்க. வினயும் அத கேட்கிறாரு. சரி, நீங்க இன்னும் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் குடுங்க. கண்டிப்பா அந்த ஆள நம்ம புடிக்கலாம் அப்படின்னு அவர் அஷ்யூரன்ஸ் குடுக்குறாரு. அப்ப த்ரிஷா என்ன பண்றாங்க, தன்னோட நியூஸ் சேனலுக்காகவும், போலீஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காகவும் தனியாவே இங்க கிளம்பி போறாங்க.
அந்த குடோன்ல தான் அவன் இருப்பான்றது தெரிஞ்சுக்கிட்டு, அங்க தான் அவன் வந்து பெண்கள அழிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போறாங்க. ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் யாரோ ஒருத்தர்கிட்ட அந்த ஆளு திமிரா பேசுறது எல்லாம் பார்க்குறாங்க. அடிக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. அத ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஒளிஞ்சிருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, அந்த கொலைகாரன் உள்ள வரான். பிளாக்மெயிலர போட்டு அடிச்சு, அவன கட்டி போட்டு, அந்த குடோன்னயே வந்து பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறத பார்க்குறாங்க. அதையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிர்றாங்க. இத பார்க்கும்போது அந்த பில்டிங்கே பத்தி எரியுது. த்ரிஷா வந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக ஜன்னல் வழியா குதிச்சுக்கிறாங்க. குதிக்கும்போது அவங்களோட லேப்டாப் பேக், செல்ஃபோன் எல்லாமே மிஸ் ஆயிருது. எல்லாமே எரிஞ்சு போயிடுது. ஸோ அவங்க உயிர் தப்பிச்சா போதுன்னு ஓடி வந்து பைக் ஏறிடுறாங்க. பட் வழியில போயிட்டுருக்கும்போது ஒரு லாரில அடிபட்டுருது. அப்படி அடிபடும்போது தான் அவங்களுக்கு இந்த மாரி ஃபேஸ் பிளைண்ட்னஸ் வருது. ஸோ அத அவங்க யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, "ரொம்ப பயப்படாத. போக போக சரியாயிடும். ட்ரீட்மெண்ட் குடுக்கலாம். நீ இப்போதைக்கு யாராவது கவனிச்சேன்னா, அவங்களோட ஃபேஸ்ல ஏதாவது டிஃபரெண்டான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா? அது மாரிலாம் கவனி. அத வச்சே நீ வந்து திரும்ப திரும்ப ஞாபகம் கொண்டுரும் உனக்கு மெமரி வந்துரும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. வினய் என்ன பண்றாருன்னா, சுப்ரியா அப்படின்ற ஒரு இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் இருக்காங்க. அவங்க வந்து நெறைய பேர பத்தி பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து டொவினோ பத்தி சொல்லி, "இந்த ஆள பத்தி நான் பேக்ரவுண்ட் செக் பண்ணி சொல்லு" அப்படின்றாங்க. 6 மந்த்ஸ் என்னென்ன பண்ணாரு, என்ன சொல்லுன்னு. அவளும் பண்ணிட்டு சொல்றா. அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, நீரஜா. அவங்க அம்மா ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டா இருந்திருக்காங்க. அவங்க இப்ப இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் இதுதான் அப்படிலாம் சொல்லும்போது இவருக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ நீரஜாவோட ஸ்டெப் பிரதர் தான் டொவினோ தாமஸ்ன்னு தெரியுது. நீரஜாவ வந்துட்டு அந்த டெக்ஸ்டைல் மேனேஜர் கடத்திட்டு போய் ரேப் பண்ணி விட்டுருப்பான். அதோட வீடியோலாம் அவன் வச்சிருப்பான். ஸோ ஒரு பாதிக்கப்பட்ட அண்ணனா தான் அவன் வந்து பழி வாங்கியிருக்கான் அப்படின்றது நம்ம வினய்க்கு புரியுது. தினேஷ் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, வினய் ஹார்ட் டிரைவ் கேட்டிருந்தார் இல்லையா? ஸோ அதுக்காக அந்த ஹார்ட் டிரைவ்லாம் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மறுநாள் வினய் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரவே இல்ல. அவரோட கார் மட்டும் எஸ்பி ஆஃபீஸ்க்கு முன்னாடி அபெண்டனா இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. ஸோ வினய கான்டாக்ட் பண்ண முடியல. அதனால தினேஷ் என்ன பண்றாரு, கர்நாடகா போலீஸ்க்கு கால் பண்றாரு. எங்களுக்கு ஒரு கேஸ்ல வந்து வினய் ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பேசும்போது, கர்நாடகா போலீஸ் சொல்றாங்க, "வினய் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசரே கிடையாது. அவர் இப்போ ஒரு கிரிமினலா இருக்காரு. நாங்களே அவர தேடிக்கிட்டு இருக்கோம். அவர் ஃபோர்ஸ்லயே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஷாக்கிங் நியூஸா அவருக்கு இருக்கு. அதே சமயத்துல அந்த அங்கிள் என்ன பண்றாரு, த்ரிஷா கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும். ஆனா நான் சொல்றத விட டொவினோ சொன்னா நல்லா இருக்கும்னு கூட்டிட்டு போறாரு. அப்போ டொவினோ தாமஸ் சொல்றாரு, "நாங்க சந்தோஷமா ஹேப்பியா கர்நாடகால இருந்தோம். என் தங்கச்சிக்கு ஆனுவல் டே ஃபங்ஷன் ஸ்கூல்ல. அவளும் அவ ஃப்ரெண்டும் பேசிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஃப்ரெண்டு பேர் சக்கீனா. 2 பேரும் போகும்போது இந்த பிளாக்மெயிலர் இருக்கான் இல்லையா? அவன் வந்து பார்த்தான். அவன் 2 பேரையுமே கிட்னாப் பண்ணி 2 பேருமே யூஸ் பண்ணி ரெக்கார்டிங் வச்சுட்டான். ஸோ இதனால வந்து நல்லா பாதிப்படைஞ்சிருந்தாங்க 2 பேருமே. அந்த சக்கீனா ஃபுல்லா சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் போற அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டா. என் தங்கச்சியும் அதே மாரி தான் யார்ட்டயும் பேசாம எடுக்காம இருந்தா. நாங்க அவளுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்தோம். நான் ரொம்ப கோவத்துல இருந்தேன். அப்பதான் என் அக்கா தேவிகா வந்து, "நீ இதுல எதுவும் தலையிடாத. போலீஸ் அவங்க வேலைய பார்க்கட்டும்னு" சொன்னா. அதுக்கேத்த மாரி என் தங்கச்சிய நாங்க நல்லபடியா ஆறுதலா இருந்து, அவள வந்து கேரளாக்கே கூட்டிட்டு போயிட்டு நிம்மதியா வாழ ஆரம்பிச்சோம். ஆனா ஒரு நாள் சக்கீனாவோட அண்ணா வந்தான். அதாவது அந்த பிளாக்மெயிலர் அவன வந்து கான்டாக்ட் பண்ணி, "உன் தங்கச்சியோட வீடியோ இருக்கு. அத நாங்க நெட்ல ரிலீஸ் பண்ணாம இருக்கணும்னா, நீ அதுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு" கேட்டிருக்கான். இதெல்லாம் கேள்விப்பட்டோனே எனக்கு செம்ம ஆத்திரம் வந்துச்சு. நான் அப்பதான் வந்து பிளாக் ஜெர்கின்லாம் போட்டுட்டு, அவன போய் அவனோட அந்த குடோன்லயே பெட்ரோல் ஊத்தி கொளுத்துனேன். அப்படின்ற உண்மைய அவன் ஒத்துக்கிறான். இந்த கொலையெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான், அந்த சக்கீனாவோட அப்பா வராரு. அவரு வந்து என் பையன் ஹெல்ப் கேட்டதுக்காக, "நீங்க ஒரு கொலையே பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா என் பையன் பேரு வெளிய வரக்கூடாது. என் பொண்ணு பேரும் வெளிய வரக்கூடாது. அந்த ஃபியூச்சர்ல வந்து அந்த கொலை பண்ணவங்க யாருன்னு டவுட் வந்து உங்ககிட்ட அது வந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் சரண்டர் ஆயிடுறேன். நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றேன்." அப்படின்னு வாக்குறுதி குடுத்திருப்பாரு. அதனால தான் டொவினோ என்ன பண்ணாருன்னா, அவரோட ஃபேஸ வரைஞ்சாரு. கரெக்ட்டா அவரும் வந்து சரண்டர் ஆயிட்டாரு. இப்போ பெயில்ல வெளியவும் போயிருக்காரு. இந்த உண்மைகள்லாம் சொன்னதுக்கு அப்புறம், டொவினோ அந்த ஐபிஎஸ் ஆஃபீசர் தினேஷ கான்டாக்ட் பண்றாரு. சார் அந்த ஹார்ட் டிரைவ்ல இருக்கிறது கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னும்போது, எனக்கு இதுல உன்ன நம்ப முடியாது. நீ ஒரு வேலை பண்ற, டிராயிங் வரையிற ஒருத்தன் வந்து நிக்கிறான். வினய் என்னன்னா ஆளே காணோம். அவன் ஒரு கெட்டவன் இப்ப தான் தெரியுது. என்னதான் நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. சார் நீங்க என்ன நம்ப வேண்டாம். த்ரிஷாவ நம்புறீங்க இல்லையா? கோடிங் தெரிஞ்ச ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க படிக்கட்டும். நீங்களும் கூட இருங்க. அதுல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு. அப்ப த்ரிஷாக்கு தெரிஞ்ச நக்குல் இருக்காங்க இல்லையா? அவங்கள வர சொல்றாங்க. ஒரு மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொல்றாங்க. அந்த தினேஷையும் வர சொல்றாங்க. த்ரிஷாவும் டொவினோவும் கார்ல போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா, வினய் வந்து ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்காரு. அந்த டிரைவ் அவங்களுக்கு கிடைச்சிட போகுது சொல்லிட்டு சண்டை. 2 ரேஸ் மாரி நடக்குது. மாறி மாறி கார் இடிச்சுக்குது. டொவினோ என்ன பண்றாங்கன்னா, த்ரிஷாவ ஒரு பில்டிங்ல இறக்கி விட்டுட்டு, "நீங்க இங்கேயே இருங்க. நான் வந்து 1 ஹார்ல வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு போறாரு. அந்த கார் ஓவரா சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுதுன்னே தெரியல. அந்த மாரி போயிட்டு இருக்கும்போது, கடைசியில வினயோட கார் பிரிட்ஜ்ல இருந்து அப்படியே வந்து கீழ விழுந்துருது. அண்ட் டொவினோ அத பார்த்துட்டு ஃபாஸ்ட்டா வண்டிய ஓட்டுறாரு. பட் அவருக்கு ஆப்போசிட்ல ஏதோ ஒண்ணு வருது. அவர ஷாக் ஆகுற மாரி காமிக்கிறாங்க. ஸோ 2 டேஸ் கழிச்சு பார்த்தா, த்ரிஷா நிக்கிறாங்க ஒரு இடத்துல. அங்க வந்து அந்த அங்கிள் வராரு. "என்னம்மா என்ன கூப்பிட்டுருக்க?" அப்படின்னும்போது, "நான் ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கேன். எனக்கு யார நம்புறதுன்னே புரிய மாட்டேங்குதுன்னு" கன்ஃப்யூஸா சொல்றாங்க. "சொல்லு என்ன விஷயம்?" அப்படின்னும்போது, "டொவினோ நல்லவன் கிடையாது. அவன் ஒரு கொலைகாரன்" அப்படின்னு. "என்னம்மா சொல்ற?" அப்படின்னும்போது, "ஆமா. நான் அந்த குடோன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து நம்ம டொவினோ வந்தாரு. அவரு கழுத்துலலாம் அடிபட்டு ரொம்ப ப்ளீடிங் ஆயிட்டு இருந்துச்சு. செம்ம மழை வேற. அப்ப அவர பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, அவர் வந்து, "நீ உள்ள வான்னு" சொல்லி எனக்கு என்ன டிரைவ் பண்ண சொல்லிட்டு அவர் ஓரமா உட்காந்துட்டாரு. நான் வண்டிய ஓட்டிட்டு போனேன். நாங்க மீட்டிங் ஸ்பாட் போயிட்டோம். அங்க வந்து அந்த ஐபிஎஸ் ஆஃபீசரும், தினேஷும் இருந்தாரு.
ஆனா டொவினோ என்ன பண்ணாரு, கன் எடுத்துட்டு கீழ இறங்குனாரு. "உனக்கு எதுக்கு கன்னுன்னு?" கேட்டா எதுவுமே சொல்லல. அவர் நேரா இறங்கி போயிட்டு தினேஷ பார்த்து, "ஹார்ட் டிரைவ குடுன்னு" கேட்டாரு. அந்த போலீஸ் ஆஃபீசர் அப்படியே ஷாக்கா இருந்தாரு. ஆனா டொவினோ கொஞ்சம் கூட யோசிக்காம அவர ஷூட் பண்ணிட்டாரு. அவர் அங்கேயே இறந்துட்டாரு. இவர் நேரா உள்ள போய் ஜீப்ல இருந்து அந்த ஹார்ட் டிரைவ் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஒரு சைக்கோ மாரி பார்த்து சிரிச்சுக்கிட்டே, "இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு தொரத்தி விட்டுட்டாரு. அங்க நகுல் வராரு. நகுல் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, "த்ரிஷா நான் அன்னைக்கு வந்தேன். மீட்டிங் ஸ்பாட்ல நானும் வந்தேன். தினேஷ் நிக்கிறதும் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா, அந்த ஆளு கொலை பண்றதையும் பார்த்தேன். நான் பயந்துட்டேன். ஆனா வந்து டொவினோ எங்க தான் போனாரு ஆள காணோமேன்னு." த்ரிஷா சொல்றா, "என்ன டொவினோ ஆள காணோமா? என்ன உளறிட்டு இருக்க? கொலை பண்ணதே டொவினோ தானே?" அப்படின்னு. "இல்லையே, உன் பக்கத்துல வேற ஒருத்தன் நின்னுட்டு இருந்தானே. யாரு தான் நின்னா?" அப்படின்னு கன்ஃப்யூஸா கேட்கறாங்க. பார்த்தா டொவினோ இறங்கி வராரு. ஐயோ! கொலைகாரன்னு சொல்லிட்டு த்ரிஷா பயப்படுறாங்க. அப்ப அந்த அங்கிள் சொல்றாரு, "இங்க பாரு, அன்னைக்கு ப்ளீடிங் ஆச்சுன்னு சொன்னேன்ல. ஏதாவது ப்ளீடிங் இருக்கா பாருன்னு" கழுத்த காட்டுறாரு. டொவினோக்கு அங்க எந்த ப்ளீடிங்கும் இல்ல. அப்ப த்ரிஷா சொல்றாங்க, "அப்ப என் கூட நின்னது யாரு அன்னைக்கு?" அப்படின்னும்போது, "உன் கூட நின்னது வினய்" அப்படின்னு. த்ரிஷா கன்ஃப்யூஷனா இருக்கு. உனக்கு வந்து ஃபேஸ் ஐடென்டிட்டி பண்ண முடியாது இல்லையா? அத வந்து அவன் ஈஸியா யூஸ் பண்ணிக்கிட்டான். ஏன்னா, அன்னைக்கு வினய் வந்து கார்லருந்து கீழ விழுந்ததும் கரெக்ட் தான். அவனுக்கு கழுத்துல அடியும் பட்டிருந்தது. ஆனா, இந்த டொவினோ நேரா வண்டி ஓட்டிட்டு போகாம கீழ போய் பார்க்க போனான். அவனுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணலான்னு. பட் வினய் என்ன பண்ணான், அப்படியே அடியோட வெளிய வந்துட்டு கையில துப்பாக்கி வச்சிருந்தான். அத எடுத்து டொவினோட ஷோல்டர்ல ஷூட் பண்ணிட்டான். டொவினோ மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்டான். டொவினோவோட ஜாக்கெட்ட எடுத்து அவன் போட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த கார ஓட்டிட்டு வந்துட்டான். ஸோ உனக்கு வந்து ஃபேஸ் பிளைண்ட்னஸ் இருக்கனால, நீ எப்பவுமே எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவ? அந்த பொருட்கள தான் ஐடென்டிஃபை பண்ணுவ. ஸோ கார் இருந்தது, ஜெர்கின் இருந்தது. அத பார்த்தோனே உள்ள இருக்கிறது டொவினோ நெனச்சுக்கிட்ட. ஆனா வினய் தான் இருந்தான். அவன் தான் உன்ன கூட்டிட்டு போய் இதெல்லாம் பண்ணது. அப்படின்னு அந்த அங்கிள் சொல்றாரு. த்ரிஷாக்கு இப்ப தான் எல்லாமே புரியுது. சரி வினய பத்தி நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு டொவினோ சொல்றாரு. வினய் வந்து நல்லவன் கிடையாது. ஆக்சுவலா வந்து விட்னஸ் புரொடெக்ஷன் ஆஃபீசர். அதாவது பெரிய பெரிய கேஸ்ல வந்து கொலை பண்றத பார்க்குறவங்க அந்த மாரிலாம் இருக்காங்க இல்லையா? அவங்கள அந்த பெரிய பணக்காரங்க ஈஸியா மர்டர் பண்ணிருவாங்க. ஸோ அந்த மாரி விட்னஸ காப்பாத்துறது தான் வினயோட வேலை. ஸோ அவங்கள வந்து ஐடென்டிட்டி மாத்தி, பேர மாத்தி அவங்கள ஒளிச்சு வச்சிருக்கணும். அந்த கோர்ட்ல ஹியரிங் வரவும் மட்டும் அவங்கள கொண்டு போய் அவங்க ஆஜர் பண்ணணும். அதான் வினயோட வேலை. ஆனா வினய் என்ன பண்ணான்னா, அந்த சுப்ரியா கூட சேர்ந்துக்கிட்டு, இந்த விட்னஸுங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த பணக்காரங்களுக்கு குடுத்துறது. அவங்க வந்து அத நெறைய காசு குடுத்து வாங்கிடுவாங்க. அந்த விட்னஸ் எங்க இருக்காங்க, எந்த பேர்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு கொலையும் பண்ணிடுவாங்க. ஸோ புரொடெக்ட் பண்ண வேண்டிய அவரே இந்த மாரி கிரிமினலா மாறுனனால தான் கர்நாடகா போலீஸ் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவன தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவன் என்ன கேஸ்ல பிஸியா இருக்கான்னா, கர்நாடகால ஒரு பணக்காரர் இருக்காரு. அவர் நெறைய இல்லீகல் பிசினஸ்லாம் பண்றாரு. அவர வந்து எக்ஸ்போஸ் பண்ணது ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர். அந்த மேகசின் ரிப்போர்ட்டரோட வைஃப் வந்து சித்ராமான்னு ஒருத்தங்க. ஸோ அந்த பெரிய பணக்காரர் என்ன பண்ணாரு, அவங்க ஆளுங்களோட வந்து நேரடியா அந்த ரிப்போர்ட்டர கொலை பண்ணாரு. கொலை பண்றத மேல இருந்து அவங்க வைஃப் பார்த்துட்டாங்க, சித்ராமான்றவங்க. இது இவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்ப அவங்க ஒரு பெரிய விட்னஸா போயிட்டாங்க. அவங்க வந்து கேஸ் குடுத்து, கோர்ட்ல வந்து அவங்கள பத்தி சொல்ல வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு தர்றதுக்காக அவங்களோட பேரெல்லாம் மாத்தி போலீஸ் புரொடெக்ஷன் குடுக்குறாங்க. ஆனா வினய் என்ன பண்றாருன்னா, அந்த விட்னஸ் ஐடென்டிட்டிய வந்து பிரேக் பண்ணி, அந்த லேடியோட ஐடென்டிட்டிய வந்து பணக்காரருக்கு குடுத்துட்டாங்கன்னா, அவங்க எங்க இருக்காங்க, மறைமுகமான வேற பேர்ல இருப்பாங்க இல்லையா? கண்டுபிடிச்சு கொலை பண்ணா கேஸ்லருந்து தப்பிக்கலாம். ஸோ அதுக்காக அவர் வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரு. அண்ட் அவர வந்து ஆக்சுவலா கிரிமினலா ஒதுக்கி வச்சாலுமே, அவர அவங்க எங்கன்னு ட்ரேஸ் பண்ணி, கோர்ட்டுக்கு அவங்க போகும்போது கன் ஃபயரிங்கும் ஆகுது. ஆனா போலீஸ் அவங்கள காப்பாத்திடுறாங்க. திரும்பவும் வேற பேர்லாம் குடுத்து, இன்னும் சேஃப் ஏரியால வச்சுட்டாங்க. இப்போ அந்த லேடிய பத்திரமா ஹியரிங்க்கு கர்நாடகா கூட்டிட்டு போணும். நாளைக்கு அவங்க பிளேன்ல போறாங்க. அவங்க போறதுக்காக இருக்கிறது ஒரே ஒரு பிளேன் தான். அது துபாய் போற பிளேன். அது பெங்களூர்ல லேண்ட் ஆயிட்டு திரும்ப துபாய்க்கு போகும். ஸோ அதுல தான் அவங்க போறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஸோ நம்ம வினயோட பிளான் என்னன்னா, அந்த பிளேன்ல வச்சு அவங்கள போட்டு தள்ளுறது தான். ஸோ இப்ப இதுல எப்படி அந்த டெக்ஸ்டைல் மேனேஜர் வந்தாரு அப்படின்னு பார்த்தா, அது வினயோட ஆளு தான். So அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, அந்த சக்கீனான்ற பொண்ணு, அவ வந்துட்டு அந்த ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ற ஒருத்தனோட தங்கச்சி. ஸோ அவள வந்து கொண்டு போய் ரேப் பண்ணி, அந்த வீடியோ வந்து காட்டி பயமுறுத்துனா, ஏர்போர்ட்ல அது யூஸ் ஆகும் அப்படின்றது ஒரு பிளான். ஆனா கூட வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி அங்க வந்துட்டாங்க. ஸோ அந்த மேனேஜர் என்ன பண்ணான், வினய் கிட்ட எதுவுமே கேட்காம 2 பேரையுமே கடத்தி 2 பேரையுமே ரேப் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டான். ஸோ இப்படி பண்ணனால நம்ம ஹீரோ என்ட்ரி வந்துருச்சு. நாளைக்கு வந்து அந்த ஃப்ளைட்ல போகும்போது அந்த லேடி எப்படியாவது காப்பாத்தணும் தான் பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த வினய் வந்து நல்லா மாட்டிக்கிட்டான். கேரளா போலீஸ், கர்நாடகா போலீஸ் எல்லாருக்குமே அவன தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ அவன் என்ன பண்றான், வீட்ல வந்து தேவிகாவும், அவங்க தங்கச்சி நீரஜாவும் தனியா இருக்காங்க. கரெக்ட்டா வினய் அங்க போறான். அதே சமயத்துல அவங்க அங்கிள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கும்போது, இங்க இருக்க போலீஸ் கூப்பிடுறாங்க. அவங்க சொல்றாங்க, "உங்க கசின் நம்ம டொவினோ தாமஸ் பத்தி நெறைய கேள்விப்பட்டோம். அவர் சாதாரண ஆள் கிடையாதாமே. அவர் யாரு சொல்லுங்க" அப்படின்னு கேட்கறாங்க. அந்த தங்கச்சிய பார்த்து சொல்றான், "உனக்கு அந்த ஆனுவல் டே ஞாபகம் இருக்கா? உன் ஃப்ரெண்டு தான் மாட்டியிருக்கணும். தேவையில்லாம நீ வந்து மாட்டிக்கிட்ட." அப்படின்ற மாரி நக்கலா பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வருது. அவன் சொல்றான், "இப்ப நான் இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது. கேரளா அண்ட் தமிழ்நாடு போலீஸ் என்ன தேடுது. சோ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் தப்பிக்க வைக்கணும்" அப்படின்னு. அப்ப நீரஜா சொல்றா, "நீ இவ்ளோ திமிரா பேசிட்டு இருக்கியே, எங்க அண்ணன் யாருன்னு தெரியுமா?" அப்படின்னு கேக்குறா. அப்ப வினய் சொல்றாரு, "உங்க அண்ணன பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னு." ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் நினைச்சிட்டு இருந்தான் அவன் ஜஸ்ட் ஒரு கராத்தே மாஸ்டர்ன்னு. அதுக்கப்புறம் இன்னும் பேக்ரவுண்ட் செக் பண்ணி சுப்ரியா வந்து கால் பண்ணி சொல்லிருப்பா, "நீ ஒரு பெரிய இடத்துல போய் கை வச்சுட்டேன்னு." என்னன்னு சொல்லும்போது, அவன் என்ன ஸ்டெப் பிரதர் தானே அப்படின்னு கேட்கறான். இல்ல, அவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவன் வந்து ஒரு கமாண்டோ, நல்ல ஒரு மிலிட்டரி
ட்ரெய்னிங்லாம் எடுத்தவன். நம்மளோட நாட்டுல வந்து ஒரு பிளேன ஹைஜாக் பண்ணாங்கல்ல முன்னாடி. அப்பத்துலருந்து இது ஆரம்பிச்சாங்க. தட் மீன்ஸ் ஸ்கை மார்ஷல். ஸோ நம்ம நாட்டுல இருந்து இன்டர்நேஷனல் ஃப்ளைட் போகும்போது, அந்த இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல ஒரு ஸ்கை மார்ஷல் இருப்பாரு. அவர் ஸ்கை மார்ஷல் யாருக்குமே தெரியாது. அவர் நார்மல் பேசஞ்சர் மாரி போவாரு. ஸோ நம்மள வந்து யாராவது ஹைஜாக் பண்றாங்க, இல்லன்னா வந்து ஏதாவது அட்டாக் பண்ண போறாங்கன்னா, அவர் பேசஞ்சரா இருப்பாரு. பட் அந்த இடத்துல நம்ம பீப்புள காப்பாத்துவாங்க. ஸோ அப்படி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரெடி பண்ணிருக்கிறது அந்த ஸ்கை மார்ஷல். ஸோ டொவினோ தாமஸ் ஒரு ஸ்கை மார்ஷல்ன்ற அதிர்ச்சிகரமான தகவல் நம்ம வினய்க்கு அப்பதான் தெரியுது. எவ்வளவு பெரிய ஆள்கிட்ட மோதி இருக்கோம் அப்படின்னு தெரியுது. இந்த சித்ராமாவை வந்து கஷ்டப்படுத்துறதுக்காகவே அவன் என்ன பண்ணா, ஷக்கீனாவ ரேப் பண்ண வச்சான். ஸோ அவன் நெனச்சான், இப்படி நம்ம ரேப் பண்ண வச்சு ஈஸியா வந்து அந்த ஏர்போர்ட்ல உள்ளவன யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம்னு நெனச்சான். பட் அந்த டெக்ஸ்டைல் மேனேஜர் அவன் தனியா சம்பாதிக்கிறதுக்காக அந்த வீடியோஸ அந்த ஃபேமிலிக்கு மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்கான். சைடுல அவன் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான்றது அப்புறம் தான் வினய்க்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சக்கீனாவ மட்டும் ரேப் பண்ணல. இன்னும் நெறைய பொண்ணுங்கள பண்றாங்க இல்லையா? அதே மாரி ஒரு பொண்ண வந்து ரேப் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோவ பென் டிரைவ்ல போட்டு ஒரு வீட்ல வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அத வந்து பாக்குற அந்த அப்பா, தம்பி, அந்த பொண்ணு எல்லாமே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பாக்கு கால் பண்ணி வினய் வந்து மிரட்டுறான். உங்க பொண்ணோட வீடியோ கிளிப்பிங் வராம இருக்கணும்னா நீங்க வந்து எனக்கு ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு. அந்த ஆள் கிட்ட என்ன சொல்றான், அந்த ஆள் யாருன்னு நமக்கு தெரியல. இதே சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த ட்ரெயின் போறதா இருக்காரு சித்ராமா போற பிளைன்ல. ஸோ அவர் வந்து ஏர் மார்ஷல்ன்றது யாருக்குமே எந்த பேசஞ்சும் தெரியாது. எப்பவுமே அவரோட ஐடென்டிட்டி மறைக்கப்பட்டிருக்கும். அவர் என்ன பண்றாரு, நகுல் கிட்டயும் த்ரிஷா கிட்டயும் நீங்க வந்து ஒரு வேன்ல உட்காந்துக்கோங்க, நான் உங்களுக்கு வந்து ஏரோப்ளைன்ல இருந்து கனெக்ட் பண்றேன், அங்க வர பேசஞ்சர்ஸ் லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன், ஒவ்வொருத்தவங்களோட ஃபேஸையும் நீ பாரு, அண்ட் பார்த்துட்டு நீ வந்து குடவுன்ல என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கிட்ட வந்து அந்த மேனேஜர் பேசுறத பார்க்கல, அந்த ஆள் அந்த பேசஞ்சர் லிஸ்ட்ல இருக்கானான்னு பாரு. ஏன்னா அந்த ஆளை வச்சு கூட பிளேன்ல வந்து கொலை பண்ணலாம். அந்த ஆளுங்க உள்ள வந்து உட்காந்துக்கலாம், அடுத்த பேசஞ்சரா உட்காந்துருக்கலாம், சித்ராமாவை உள்ளே வச்சு போட்டு தள்ளலாம். ஸோ கூட இருக்க பேசஞ்சர்ஸ் நீ செக் பண்ணணும்ன்றாங்க. த்ரிஷாவும் ஓகேன்றாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கிட்டயே வந்து நீ அத யோசிச்சு பாரு, அத பார்த்து இந்த பேசஞ்சர்ஸ்ல ஒருத்தன் இருக்கானா கண்டுபிடின்றாங்க. இது எந்த மாரி கணக்குன்னே தெரியல. த்ரிஷாவும் வந்து எல்லா ஃபோட்டோஸையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒண்ணு கூட புரிய மாட்டேங்குது. நகுல் சொல்றான், இவங்களுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஒரு ஃபோட்டோ பார்க்கவே 4 நிமிஷம் ஆக்குறாங்க. அப்பவும் அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. எப்படி எல்லா பேசஞ்சரையும் பார்க்க போறாங்க அப்படின்னு டொவினோக்கு கால் பண்ணி சொல்றாரு. டொவினோ சொல்றாங்க, கீப் ஆன் ட்ரையிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சித்ரா அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. உங்கள காப்பாத்த வந்த ஸ்கை மார்ஷல் நான் தான்னு. அந்த ஏரோப்ளேன்ல இருக்க மத்த ஒர்க்கர்ஸ்க்கும் தெரியும். அண்ட் அங்க இருக்க விட்னஸ் புரொடக்ஷன் ஆஃபீசர் கிட்டயும் சொல்லி, உங்கள நான் சேஃபா வச்சுக்கணும், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்றனால தனியா உட்கார வைக்கிறாரு. எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அப்ப என்ன ஆகுது, இந்த பிளேன் வந்து பெங்களூர் போகுது இல்லையா? ஸோ அங்க இருக்க போலீஸ் ஆஃபீசர்ஸும் எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த பிளேன்ல சித்ராமா மட்டும் கிடையாது. இன்னும் 7 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. அவங்களும் பெரிய பெரிய கேஸ்ல விட்னஸ். ஸோ விட்னஸ் புரொடெக்ஷன் ஆக்ட்ல வர நெறைய பேர் அந்த பிளேன்லயே போறாங்க. பெங்களூர்ல போய் இறங்க போறாங்க. ஸோ வந்து சித்ராம்மா மட்டும் தான் கொலை பண்ணுவாங்களா? மத்தவங்களையும் கொலை பண்ணுவாங்களான்னு கூட தெரியல. ஆனா கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு. அண்ட் அந்த ஆஃபீசர்ஸ் சொல்றாங்க, "நாங்க எல்லாரையுமே ஸ்கிரீன் பண்ணிட்டோம். ஒருத்தன் கூட கொலைகாரங்க மாரி தெரியல. யாருமே கொலை பண்ற பேக்கிரவுண்டும் இல்ல. நம்ம வந்து தப்பா நெனச்சுட்டு இருக்கோம். இந்த பிளேன்ல கொலைகாரங்க ஒருத்தங்களுமே இல்லன்னு." அப்ப டொவினோக்கு டவுட்டா இருக்கு. வினய் இப்படி விட சான்ஸ் இல்லையே. சித்ராம்மாவ கொல்றதுக்காக கண்டிப்பா வந்து அவன் ஆள் செட் பண்ணியிருப்பானே! பிளேன்ல யாரும் இல்லன்னா அப்ப என்னவா இருக்கும்? அப்பதான் டொவினோ கிளிக் ஆகுது. மேபி அந்த இன்னும் 7 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. ஸோ எல்லா விட்னஸுமே மொத்தமா வந்து சாகடிக்கிறதுக்கு, பிளேனே பிளாஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாமோ? அப்படின்னு ஒரு டவுட் வருது. இதே சமயத்துல வினய் என்ன பண்றாரு, அந்த வீட்ல வந்து அவங்க 2 பேரையும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. "எனக்கு இங்கேருந்து வெளியில போணும்னா, நீ தான் சேஃபா கூட்டிட்டு போணும்." அப்படின்னு சொல்லி அக்கா கிட்ட நீரஜாவோட அந்த வீடியோ கிளிப்பிங் காட்டுறாரு. "இது வெளிய வராம இருக்கணும்னா, என்ன ஒழுங்கா எஸ்கேப் பண்ண வைன்னு" அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாரு. அந்த அக்கா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன். அதனால சொல்றாரு, "உனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்கு இல்லையா? ஒரு பேஷண்ட் நாளைக்கு இருக்காங்களே, அது நான் தான் சொல்லி என்ன இங்கேருந்து ஆம்புலன்ஸ்ல வெளிய அனுப்பிரு." அப்படின்னு சொல்லி அவரே வந்து அவரோட ஃபேஸ் ஃபுல்லா வந்து காஸ் வச்சு சுத்திட்டு இருக்காரு. இடுப்புல வந்து அந்த ஹார்ட் டிரைவ் வச்சுக்கிறாரு. ஒரு கண்ணு மட்டும் தெரியிற மாரி வச்சுக்கிறாரு. ஸோ ஃபேஸ் வந்து எதுவுமே தெரியாது. அவரோட ஹெல்ப்போட அவர் வெளிய பார்க்குறாரு. அந்த அக்கா அப்ப என்ன பண்றாங்க, கூட போறதுக்கு முன்னாடி எம்ஆர்ஐ ரூம ஓப்பன் பண்ணி, "பேஷண்ட் ரெடியா வச்சுக்கங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் ஸ்கேன் பண்றதுக்குன்னு" சொல்லி வினய வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்புறாங்க. ஸோ பிளேன கிராஷ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, வினய் என்ன பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, இந்த பிளேன் வந்து பெங்களூர்ல தரையிறங்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நான் அந்த கண்ட்ரோல் சென்டர் இருக்கும்ல, எந்த பிளேன் எப்ப இறங்கணும், எங்க டேக் ஆஃப் பண்ணணும்னு சென்டர் இருக்கும் இல்லையா? அதுல இருக்க ஆள புடிச்சு வச்சிருக்காரு. அது வேற யாரும் இல்ல, ஒரு பொண்ண வந்து ரேப் பண்ணி, அந்த வீட்ல அந்த பொண்ணு, அந்த தம்பி, அந்த அப்பாலாம் அழுதுட்டு இருப்பாங்கல்ல, அந்த அப்பா தான் அது. ஸோ அவர் அங்க வொர்க் பண்றவரு. உங்க பொண்ணோட வீடியோ லீக் ஆகக்கூடாதுன்னா, நீங்க இந்த மாரி வந்து ஏர் கிராஷ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஆளு தான் அந்த குடவுன்ல த்ரிஷா ஃபர்ஸ்ட் பார்த்த ஆளு. அவர தான் அந்த மேனேஜரும் மிரட்டிட்டு இருப்பான். ஸோ அவனோட ஃபேஸ்ல பார்த்தா ஒரு ஸ்கார் மாரி இருக்கும். இப்ப அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது த்ரிஷாக்கும் கிளிக் ஆயிடும். அவளும் வந்து கால் பண்ணி அந்த ஆள கரெக்ட்டா சொல்லுவாங்க. அதே சமயத்துல பெங்களூர்ல இருக்க அந்த ஏர் ஃபோர்ஸ்லயும் கண்டுபிடிச்சுருவாங்க. அந்த ஆள் வந்து அந்த இடத்துல வந்து சிக்னல் மாத்தி குடுக்க போறாரு. நம்ம சித்ராம்மா இருக்கிற பிளேன் தரையிறங்க போது, அதே சமயத்துல இன்னொரு பிளேன் டேக் ஆஃப் பண்ண போது. 2த்தையும் ஒரே நேரத்துல அவர் வந்து கிளிக் பண்ணி கிராஷ் ஆக வைக்க போறாரு. ஸோ அவர் வந்து அத ஆன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள, அங்க இருக்க ஏர் ஃபோர்ஸ்ல கமாண்டோஸ் வந்துருவாங்க. அவர வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதே சமயத்துல அவர் ஆன் பண்ணலான்னு ஸ்க்ரீன பார்க்கும்போது, அந்த பெங்களூருக்கு வந்துட்டு இருக்க பிளேனோட அந்த நெட்வொர்க்கே அங்க ஆஃப் ஆயிடும்.
ஏன்னா நம்ம டொவினோ வந்து பைலட் கிட்ட சொல்லி அதை ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் எதுவுமே பெங்களூர்ல இருக்க சென்டருக்கு போயிருக்காது. அப்படி சென்டர் போகாதனால பிளேன் எங்க இருக்குன்னே தெரியாது. அழகா வந்து அவர் ஒரு ஆக்சிடென்ட்ட தடுத்திருப்பாரு. ஸோ எல்லாருமே அவங்கள ரொம்ப பாராட்டுவாங்க. அத்தனை பேசஞ்சர்ஸையும் சேஃபா கொண்டு வந்து டொவினோ தரையிறக்கியிருப்பாரு. கடைசியில என்ன ஆகுதுன்னா, நம்மளோட வினய் கொஞ்சம் மாறுவேஷத்துலலாம் இருந்துட்டு ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு, அவர் வந்து தனி ஒரு ஜெட் விமானத்துல அந்த சுப்ரியா நெறைய மணி குடுத்து, அவங்கள அனுப்பி வைக்கிறா. இவன் வந்து என்ன பண்றான், அவங்களுக்கு அந்த ஹார்ட் டிரைவ்லாம் குடுத்துட்டு, அவன் ஏறி போறான். அது எப்படி போறான்னா, ஒருத்தர் இறந்து போயிட்டாரு பணக்காரர். அவரோட பையன் தான் ஐடென்டிட்டிய மாத்திட்டு போறாரு. அந்த ஜெட்ல ஒரு ஸ்கை மார்ஷல் வருவாரு. அது வேற யாரும் இல்ல. டொவினோ தாமஸ் தான் வந்திருப்பாரு. "என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பாத்தியா?" அப்படின்னு ஒரு ஃபைட் நடக்குது. அப்ப வினய் சொல்லுவாரு, "என்கிட்ட ஹார்ட் டிரைவ் இருக்கு" அப்படின்னு. அப்ப வந்து நம்ம டொவினோ சொல்லுவாரு, "அந்த ஹார்ட் டிரைவ்ல எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு அவங்க தங்கச்சி வந்து வேணும்னே அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் ரூம் ஓப்பன் பண்ணி இவர ஷிஃப்ட் பண்ணும்போது, பேஷண்ட் ரெடியா வச்சுக்கோங்க" அப்படி பேசியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ரேடியேஷன் இவரு மேல பட்டு அந்த ஹார்ட் டிரைவ்ல இருக்க எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஸோ நீ சுப்ரியா குடுத்த ஹார்ட் டிரைவ்ல எதுவுமே கிடையாது அப்படின்னு இவர் சொல்லுவாரு. 2 பேருக்கும் செம்ம ஃபைட் நடக்குது. அந்த பிளேனோட ஜன்னல்லாம் உடைஞ்சிரும். பிளேன் வந்து அப்படியே ஆடிக்கிட்டு கீழ விழுற மாரி இருக்கும். 2 பேரும் செம்ம ஃபைட். அதுல கடைசியில வந்து டொவினோ பிஸ்டல் எடுத்து வினய கொன்றுவாரு. ஸோ அதோட படம் முடியுது. அண்ட் த்ரிஷாக்கும் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சீக்கிரம் சரியாயிரும் டாக்டர் சொல்றாங்க. ஸோ ஒரு ஹாப்பி எண்டிங்கோட படம் வந்து முடியுது. படம் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இதுல டொவினோ தாமஸோட ஐடென்டிட்டி வந்து ஒரு கராத்தே மாஸ்டர் நெனச்சுப்போம். கடைசில பார்த்தா ஸ்கை மார்ஷல்ன்றதெல்லாம் ரொம்பவே வந்து வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட்டா இருந்துச்சு. அதே மாரி இன்ட்ரஸ்டிங் மூவியோட சீக்கிரம் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.